ஹாய் ஜெலகுட்டீஸ், நான் வந்துட்டு மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? சாதாரண மனுஷனாக ஆரம்பித்து தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற அந்த அவங்கள தான் பற்றி பேச போகிறோம். அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்டோரி தான்ப்பா. இந்த வீடியோ முடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டியாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு டெய்லியே வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி 3 மணிக்கு மோட்டிவேஷனாக அள்ளி தொளிக்க போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைஃப் யார் தெரியுமா? இவங்க நான் சொல்ல வந்திருக்கேன், விஜய் தாங்க. நம்மளோட விஜய் வந்து ஒரு டைரக்டரோட மகன், அப்படி தானே? ஆனாலும் அவருக்கு ஆரம்பத்தில் சக்ஸஸ்ங்கிறது சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அவர் எவ்வளவோ படம்லாம் எடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் படமே ஃப்ளாப்பு. நம்மளாம் என்ன சொல்லுவோம், முதல்ல நமக்கு ஃப்ளாப் ஆகிட்டு, இனிமேல் நம்ம என்னத்தை போட்டு செய்ய, நமக்கு ஆக்டிங்கே ஒழுங்காக வரல, இனிமேல் இதை விட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ட்ரோல் பண்ணும்போது, நம்மளை இமிட்டேஷன் பண்ணும்போது நமக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும். நம்மளால் எதுவுமே முடியலை போல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம லைஃப்லாம் இப்படி தானே. ஆரம்பத்தில் நிறைய கஷ்டம் வரும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு இது வராது போல், நம்ம இதை விட்டுருவோம் அப்படி தான் யோசிப்போம். பட் அப்படி யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மண்டை தான் இதுக்கு காரணம். இப்படிலாம் யோசித்தாதான் நம்ம மைண்ட் நமக்கு இந்த மாதிரிலாம் பேச தோணும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸ்ட்ரகிள் பல படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அப்படி தானே? ஆனாலும் அவர் என்ன பண்ணார், விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். நான் திரும்பவும் சொல்கிறேன்டா, நான் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசலை, ஆதரவு இல்லாமலும் பேசலை. அவரோட மோட்டிவேஷன் ஸ்டோரியை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு மனுஷன் தோல்வி அடைஞ்சிட்டா அது முடிவே கிடையாதுமா, அதுதான் ஆரம்பம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி பார்ப்பேன், அஸ்கர்னு சொல்லிட்டு. அவங்க அதாவது கடனே வாங்காமல் நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க கடைலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆர்டரு ஜொமேட்டோலேருந்து எடுக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே ஜொமேட்டோலேருந்து நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு எங்கெங்கே மோட்டிவேஷன் இருக்கோ அவங்க மட்டும் தான் தேடி பார்க்கணும். எப்போவுமே கஷ்டத்தைப்பட்டுமே மற்ற நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகம். தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு மக்கள் சிரிப்பாங்க, அது வழக்கம் போல் நடக்கிறது. கேலி கிண்டல் எல்லா கலதையும் பண்ணுவாங்க. பட் நாம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருப்போம். நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ணல, நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்போம். அந்த சோர்வுக்கெலாம் பை சொல்லிவிட்டு டேர்னிங் பாயிண்ட்டாக நம்ம கொண்டு வரணும். இன்னும் சொல்லப்போனால் அவரோட லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? பூவே உனக்காகன்னு ஒரு படம் வந்துச்சா, செம்மையாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்து மூலமாக மட்டும்தான் அவர் செம்ம ஹிட் ஆனார். விஜயோட இமேஜே சேஞ்ச் அப்படி ஒரு சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற விஜய்க்கும் அந்த படத்துக்கு அப்புறம் வந்திருக்க விஜய்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் போதுண்டா, அதை மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு, நம்ம லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின், இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். சக்ஸஸ் வந்தோடனே தாம் தூம்னு ஆடாமல் அவர் ரிலாக்ஸாக இருந்தார் மெயினாக. ஆனால் அந்த ரிலாக்ஸ் சக்ஸஸ் வந்தோன்னே ரிலாக்ஸ் இல்லை, கொஞ்சம் அமைதியாக காமாக அவரோட ஹம்பிளாக இருப்பார். சொல்ல பார்த்துருக்கீங்களா? டான்ஸ் ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணார். குழந்தைங்களுக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் சைல்ட்ஹுட்டில் அவர் எல்லாருமே க்ரஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க. சரி, பொண்ணுங்க தான் க்ரஷ்ஷாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவரோட ஸ்டைலையே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட பிறந்த பசங்களாக இருக்கட்டும், இல்லை தெருக்கார பசங்களாக இருக்கட்டும், சொந்தக்கார பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் எதை தான் பண்ணுவாங்க, நான் விஜய் மாதிரி ஸ்டைலாக இருக்கேன்னா நான் அதில் இல்லாமல் சொல்ல மறைச்சேன் பார்த்தீங்களா, விஜய் சின்ன வயசில் ஒரு ரெட் கலர் ஷர்ட்டோ ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டு வருவார். கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க நான் விஜய்ன்ட்டு. அது ஏன் அப்படின்னே தெரியல. அது என்ன படம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் விஜயோட ஃபேன் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட டான்ஸ் ப்ராக்டிஸ் அதிகமாச்சு. ஃபிட்னஸ் சூப்பராக பண்ண ஆரம்பித்தார். ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா தேர்ந்தெடுத்து அவங்க நடிக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால தான் இப்போ அவர் டாப்பில் இருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சக்ஸஸை காப்பாற்றுறது தான் முதல்ல ரியல் சேலஞ்சுப்பா. ஒரு தடவை சக்ஸஸ் ஆகிட்டோம், இனிமேல் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் சக்ஸஸை காப்பாற்றிட்டே இருந்தார். காலம் முழுக்க காப்பாற்றிட்டே இருக்கார். இப்போவும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கார். அதுதான் நம்மளோட ரியல் சேலஞ்ச். ஓகேவா? மாஸ் ஹீரோ, அவரோட சிம்பிளிசிட்டி தான் இன்னும் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்குது. எவ்வளோதான் உயர்ந்தாலும் சரி, ஆனால் அடக்கம் தேவை. விழுந்தா எந்திரிங்கடா, சரிங்களா? யாருமே நம்பலைனாலும் கூட உங்களை நீங்கள் நம்புங்க. ஏன்னா நம்மளை நம்பவே நம்பாமல் வேறு யார் நம்புவோம் சொல்லுங்கள் பார்ப்போம்.
எவ்வளோதான் நம்ம பெரிய பேக்ரவுண்டு இருந்தாலும் சரி, இல்லை பேக்ரவுண்டே இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு உங்கள் கையை ஊனி தான் எந்திக்க முடியும். அடுத்தவன் கையை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ வேணாலும் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அடுத்தவன் கையை நம்பி படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான மெயின் ரீசன் இதுதான். நம்ம அடுத்தவன் கையை நம்பி படுத்துட்டோன்னு வைங்களேன், நம்ம அசந்து தூங்கும்போது அசால்ட்டாக கையை உருவிடுவான். இதுவே நம்ம கைனா தன் கையை தனக்கு உதவியா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் உங்கள் கையை நீங்களே நம்புங்க. இப்போ புரிஞ்சிச்சா செல்லக்குட்டீஸ்லாம்? விஜய் சாரோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்து, தோல்வி வந்தால் நின்று போகாதீங்க, சரிங்களா? அது உங்களை சோதிக்க வந்தது தான், உங்களை நிறுத்த வரல. சோதிக்காதீங்கடா என்னைய அப்படிங்கிற பேரே அது பாட்டு சோதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பட் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், சரிங்களா? இன்றைக்கி நாம யாருமே கவனிக்காமல் இருக்கலாம், நாளைக்கு அதே மக்கள் நம்மளை பார்த்து கை தட்டுவாங்க. ஏன் இப்போ நடக்கலையா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி விஜய்னா யாருன்னே தெரியாமல் இருந்த காலமும் இருந்திருக்கு. இப்போ விஜய் தான் சிஎம் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அப்போ அவரோட விடாமுயற்சி மட்டும்தான் காரணம். இதில் 1008 கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அதை எதையுமே கண்டுக்க மாட்டார். அவரோட வெற்றியோட பாதை என்னவோ அதை மட்டும்தான் அவர் நோக்கி போய்கிட்டே இருந்தார். நாளைக்கு நம்மளை பார்த்து அவங்க கை தட்டுற நாள் வரும்ன்ட்டு அவர் வந்து நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவர் வந்து நடந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம லைஃப்பில் சந்திக்கிற கஷ்டம் எல்லாமே நம்மளோட ஃப்யூச்சரில் சக்ஸஸுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். அதுவும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ட்ரைனிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஃப்யூச்சரில் செம்மையாக வாழ்ந்து காட்ட போகிறோம். எப்படி செம்மையாக வாழ்ந்து காட்ட போகிறோம்? ஆமாவா இல்லையா? உண்மையிலே நம்ம ஃப்யூச்சரில் செம்மையாக வாழ்வோங்கிற உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நான் செம்மையாக வாழ்வேண்டா அப்படின்னு கெத்தாக உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் என்ன மாதிரி கெத்தாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். உண்மையிலடா நம்ம செம்மையாக வாழ்கிறதும் செம்மையாக கஷ்டப்படுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம செம்மையாக வாழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். விழுந்தா எந்திரிங்க. இதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். விழுந்தா எந்திரிங்க. ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே மாறும். உங்களை நீங்களே நம்புவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் கனவுகளை நம்புங்க. ஒரு நாள் அந்த கனவுகள் கண்டிப்பாக நிஜமாகும். அது 100% கண்டிப்பாக நிஜமாகும். இது ஒரு வீடியோவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொடக்கம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு தொடக்கம். லாஸ்ட்டாக சொல்கிறேன்டா, இப்போ தான் உங்கள் டைம் வந்து ஸ்டார்ட் நவ், சரிங்களா? ஸோ வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் வந்து எதுவுமே புரியாமல் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு எதுவுமே சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபீல் பண்ணவே செய்யாதீங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையை மீறி எதுவுமே நடக்காது. முயற்சி செஞ்சுக்கிட்டே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். எத்தனை தடவை இந்த வாழ்க்கை உங்களை கீழே தள்ளி விட்டாலும் ஏதாவது ஒன்று பிடிச்சி எழுந்திரிங்க. ஏதாவது ஒரு நூல் கயிறு, சாதாரண ஒரு நூல் கயிறு கிடச்சா கூட போதும், அதை பிடிச்சிட்டு எந்திக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்காக இருக்கும். அந்த விஷயம் என்னென்னு தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடச்சி எந்திக்கும் போது என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த அக்கா நமக்கு மோட்டிவேட் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் நினைங்க. எனக்கு அது போதும். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் மோட்டிவேஷன் தேவைப்படுது. கொஞ்சம் மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு லைக்கையும் போட்டு ஒரு ஷேரையும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்பாடா நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் மோட்டிவ் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக எனக்காக நீங்கள் இந்த லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை மா.